கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் கதை. வ.உ. சிதம்பரனார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல் என்று 2 பெயர்களால் நாம் அவரை அறிகிறோம். அவரை பற்றிய படம் 1960களில் சிவாஜி நடிக்க வெளிவந்தது. அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த காலகட்டத்தின் அரசியலையும் சுதந்திர போராட்டத்தையும் இணைந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1900 ஆண்டுகளில் தூத்துக்குடியில் மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருந்தார் வ.உ. சிதம்பரனார். ஒரு சிறந்த தேசபக்தர், கவிஞர் பாரதியின் மிகச்சிறந்த நண்பர். இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்று தீராத ஆவல் கொண்டவர் வ.உ. சிதம்பரனார். 1905ஆம் வருடம் வங்காளத்தை 2ஆக பிரித்தது ஆங்கில அரசாங்கம். இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள இடம் மேற்கு வங்கம் என்றும், இஸ்லாமியர் பெரும்பான்மையாக இருக்கும் இடம் கிழக்கு வங்கம் என்றும் 2ஆக பிரித்தது. நாடெங்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை இது ஏற்படுத்தியது. இது பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது அனைவருக்கும் புரிந்து போனது. இந்தியாவெங்கும் இதற்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டது. வங்கத்தில் பிரிவினைக்கு எதிரான பிரம்மாண்டமான போராட்டங்களும் பேரணிகளும் நடந்தன. காங்கிரஸ் கட்சி அந்த போராட்ட களத்தை முன்னின்று நடத்தியது. தூத்துக்குடியில் சிதம்பரனார் காங்கிரசின் சார்பாக அந்த போராட்டங்களை நடத்தினார். அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து துணியை இறக்குமதி செய்து பிரிட்டிஷ்காரர்கள் பெரும் லாபம் அடைந்து கொண்டிருந்தனர். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களையே இந்தியர்கள் வாங்கும் நிலை இருந்தது. இந்தியாவைச் சேர்ந்த நிறுவனங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டனர். இந்திய தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சுதேசி இயக்கத்தை போராட்டமாக அறிவித்தது. அந்நிய துணிகளை அணிய மாட்டோம், இந்திய தயாரிப்புகளை மட்டுமே பயன்படுத்துவோம் என்று மக்கள் உறுதி எடுத்தனர். வ.உ. சிதம்பரனார் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தினார். அந்த காலகட்டத்தில் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் மூலம் ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன, இறக்குமதி செய்யப்பட்டன. வணிகர்கள் அனைவரும் இந்தியர்கள், தமிழர்கள். ஆனால் கப்பல் நிறுவனங்கள் ஆங்கிலேயருக்கு சொந்தமாக இருந்தன. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் கப்பல் நிறுவனங்கள் ஆங்கிலேயருக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தன. அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலை இருந்தது. சிதம்பரனார் அதை மாற்ற விரும்பினார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை துவங்கினார். ஆனால் கப்பல் வாங்கும் அளவிற்கு பணம் இல்லை. அதனால் ஒரு கப்பலை குத்தகைக்கு எடுத்து தன் நிறுவனம் சார்பாக தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு ஓட்டினார். ஆங்கில அரசாங்கம் அதை விரும்பவில்லை. ஒரு இந்தியன் கப்பல் தொழில் செய்வதா என்பதே அவர்களின் எண்ணமாக இருந்தது. கப்பல் குத்தகைக்கு கொடுத்த நிறுவனத்தை வற்புறுத்தி அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வைத்தார்கள். சிதம்பரனார் அசரவில்லை. மீண்டும் இலங்கைக்கு பயணமானார். அங்கிருந்து ஒரு கப்பலை குத்தகைக்கு மீண்டும் எடுத்து வந்தார். அதையும் ஆங்கில அரசாங்கம் ஒழித்து கட்டியது. குத்தகைக்கு எடுப்பதால் பயனில்லை என்பது புரிந்து போனது. சொந்தமாக கப்பல்கள் வாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். மக்களிடமும் தொழிலதிபர்களிடமும் பெரும் பணத்தை நன்கொடையாக பெற்றார். 2 கப்பல்களையும் 2 மின்சார போட்டுகளையும் வாங்கினார். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிசயமாகவும் மிகப்பெரிய சாதனையாகவும் அது பார்க்கப்பட்டது. ஆங்கில அரசாங்கம் தொடர்ச்சியாக கப்பல் நிறுவனத்திற்கு தொந்தரவுகளை கொடுத்தது. சுதேசி கப்பல் ஆங்கில கப்பல் மீது மோதிவிட்டது என்று பொய் புகார் அளித்தனர். அதன் காரணமாக மாவட்ட நீதிமன்றம் ஆங்கில கப்பல்கள் கிளம்பிய பிறகு மட்டுமே சுதேசி கப்பல்கள் கிளம்ப வேண்டும் என்று நூதனமான ஒரு விதியை விதித்தது. முதலில் செல்லும் கப்பலுக்கு பயணிகள் அதிகம் செல்வார்கள், 2வதாக செல்லும் கப்பலுக்கு பயணிகள் குறைவாகவே செல்வார்கள் என்ற யோசனையின் அடிப்படையில் அந்த விதி விதிக்கப்பட்டது. சிதம்பரனார் மேல்கோர்ட்டில் முறையீடு செய்தார். சுதேசி கப்பல் ஆங்கில கப்பலை இடிக்கவே இல்லை, அப்படி ஒரு விபத்து ஏற்படவே இல்லை, அது ஒரு பொய் குற்றச்சாட்டு என்று நிரூபித்தார். மேல் நீதிமன்றம் அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு சுதேசி கப்பல் எப்பொழுது வேண்டுமானாலும் கிளம்பலாம் என்று விதிமுறையை தளர்த்தியது. அடுத்ததாக ஆங்கில கப்பல் முதலாளிகள் சிதம்பரனாருக்கு லஞ்சம் கொடுக்க முன்வந்தார்கள். 1 லட்சம் ரூபாயை லஞ்சமாக கொடுக்க பேரம் பேசினார்கள். 1 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை ஒரே 1 ரூபாய் என்றால் 1 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சிதம்பரனார் பேரம் பேச வந்தவர்களை துரத்தி அனுப்பினார். பொதுமக்களுக்கு அதை வெளியிட்டார். வெள்ளைக்கார கப்பல் கம்பெனி முதலாளிகள் வெட்கி தலைகுனிந்தனர். தொடர்ந்து ஆங்கில அரசாங்கம் சுதேசி கம்பெனிக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தது.
அதில் பயணம் செய்யும் பயணிகளை பயமுறுத்தியது, பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியது. ஆனாலும் மக்கள் ஆதரவுடன் சிதம்பரனார் வெற்றிகரமாக சுதேசி கம்பெனியை நடத்தினார்.